வணக்கம் மக்களே, இப்போ நம்ம வந்திருக்கிறது நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பழமையான மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா தஞ்சை பெரிய கோயிலிருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் தான் இங்கே இருக்குது. என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன கேட்டால் கண்டிப்பாக இது ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இந்த மியூசியத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளியே நம்ம பார்க்க முடியாத அபூர்வமான பழமை வாய்ந்த பொருட்களை மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் நம்ம அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான சிலைகள், அதுவும் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, எந்த மன்னரால், எந்த சோழர்கள் ஆட்சி காலத்தில்னா அது எந்த நூற்றாண்டில் செய்யப்பட்டதுங்கிற மொத்த டீட்டெயிலும் எழுதியும் வச்சுருக்காங்க. அந்த சிற்பங்களையும் நம்ம கண்கூட பார்க்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனி அறைகளில் கண்ணாடி பெட்டகத்தில் வச்சுருக்காங்க. நம்ம கை தொடாமல் பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க. லைட்டிங்கும் சரி, நம்ம பார்க்குறதுக்கு அந்த ஒரு ரூம்குள்ளே பார்க்குற ஃபீல் இருக்கக்கூடாது, அந்த சிலைகளோட நுணுக்கங்கள் தெரியணுங்கிறதுக்காக லைட்டிங்கும் அந்தளவுக்கு வச்சு நீட்டாக வச்சுருக்காங்க. முதலாம் அறையில் பார்த்தோம்னா இங்கே வெண்கலத்தாலான இன்னொன்று சொல்லுவாங்களே இந்த ஐம்பொன் சிலைகள் இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த அறையான இன்னொரு பெரிய அறை ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த கற்சிற்பத்தாலான சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க. அதுவும் அதோட வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை பிந்தைய வருடங்களுக்கு முன்னாடி கிடைச்ச சிலைகளை எல்லாம் இன்னும் அவங்க பாதுகாத்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக இந்த மியூசியம் வச்சுருக்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான். நம்ம முன்னோர்கள், அதாவது பழைய தமிழர்கள்லாம் எவ்வளவு அழகாக இந்த சிற்பக்கலைகளையும் சரி, எவ்வளவு நம்ம பழமையான நாகரிகத்தை கொண்டிருக்கோங்கிறதெல்லாம் இங்கே நம்ம பார்த்தாவே தெரியும். சொல்லப்போனால் இந்த நவகிரக சிற்பங்கள்லாம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது கற்களிலான சிற்பங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கேயே பார்த்திங்கன்னா நவகிரக சிலை, பிரம்மா சிலை, விஷ்ணு சிலை, சிவன் சிலை எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா புத்தரோட சிலைகள் முதற்கொண்டு இருக்குது. அது எந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த ஆட்சி காலத்தின் போது கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட பெருமைகளை எல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இந்த மாதிரி மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது தான் அவங்களுக்கு உண்டான அந்த நம்மளோட பழைய மரபு, நம்மளோட பெருமைகள்லாம் அவங்களுக்கும் தெரியும். இன்கேஸ் நீங்கள் தஞ்சாவூர் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் நீங்கள் பெரிய கோயில் போயிருங்க. நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கே ஒரு 7 மணி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம கோயிலை சுற்றி பார்க்குறது, அங்கே இருக்க சிற்பங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கிறது அப்படி இப்படின்னு பார்த்தாலும் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆயிரும். அதுக்கப்புறம் காலையில் அங்கே கோயிலுக்கு வெளியே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம அடுத்ததான் கரெக்டாக இந்த மியூசியத்துக்கு வந்துடலாம். இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்னா இங்கே பிரச்சனை இருக்காது. நம்ம 11 மணிலேருந்து நம்ம ஒரு 2 மணி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே டைமிங் இருக்கும். அங்கே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். இப்போ இந்த ரூமில் பார்த்திங்கன்னா பழமையான புத்தகங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா அது விற்பனைக்கும் இருக்குது. நமக்கு புக்ஸ் வேணும்னா அங்கே கீழே போய் நம்ம கவுண்டரில் அமௌண்ட் பே பண்ணி இந்த புக்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் எழுதின அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே இந்த ரூமில் தனித்தனி கண்ணாடி பெட்டகத்தில் இருக்கும், நம்ம பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய காலத்தில் அந்த கைத்தறியில் நெய்யப்பட்ட அந்த வீவிங் டிசைன்ஸு, அந்த நெய்தல் டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்கும், நம்ம பார்க்கலாம். அடுத்த அறையில் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் யூஸ் பண்ண அந்த பழைய பிரிண்டிங் மிஷின், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட என்ன சொல்கிறது அந்த கடிகாரங்கள் எல்லாமே இந்த அறையில் தனியாக இருக்கும். அது இல்லாமல் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோருக்கு போனோம்னா இந்த தஞ்சாவூரோட, அதாவது பெரிய கோயில், அதுக்கு பேக் சைடில் இந்த கொள்ளிடமாறு, அதாவது திருச்சியிலேருந்து இந்த அந்த மேப்பை அப்படியே ஒரு 3D வடிவத்தில் ஒரு இதாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம பார்க்குறதுக்கே தெரியும் நமக்கு கல்லணை எங்கே இருக்குது, பெரிய கோயில் எங்கே இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி கட்டினாங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்கிறத அப்படியே ஒரு 3D வடிவத்தில் மேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
இந்த ரூமில் பார்த்திங்கன்னா அந்த பழங்காலத்தில் அதாவது கூலி வேலைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஏர்கலப்பை இதெல்லாமே நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனில் நம்ம பார்க்குறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம், அதாவது நம்ம காலகட்டத்தில் பார்த்துருப்போம். இனி வர ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி மியூசியத்தில் தான் பார்க்க முடியும். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா பழங்காலத்து வீணை, அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூருக்கே ஸ்பெஷலான தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மற்றும் கைவினைப் பொருட்கள் நிறைய இந்த ரூமில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மியூசியத்துக்கு நிறைய குழந்தைகள் வரணுங்கிறதுக்காகவே இந்த மியூசியத்துக்கு பேக் சைடு ஒரு 7D தியேட்டர் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்க போகிற மாதிரி ஒரு குட்டி ட்ரெயின் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தஞ்சாவூர் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மியூசியத்துக்கு மறக்காமல் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி அதாவது ஃபேமிலியாக போகிற கோயில்கள், சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் நம்ம அதிக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுதான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ.